ஹலோ காய்ஸ், இந்த மாதிரி பால்ஸ் டிசைனை வந்து நம்ம ப்ளவுஸ், குர்த்தி, மேக்ஸின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸுக்கு நிறைய டைப் ஆஃப் டிசைனில் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். அதில் ஒரு மெத்தட் தான் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைனிங் எடுத்து இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து க்ளோஸ் பக்கம் வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஓப்பன் பக்கமும் நம்ம எடுத்துக்கலாம், பட் க்ளோஸ் பக்கம் எடுத்துட்டால் நம்மளுக்கு வந்து இந்த கிளாத் வந்து நகராமல் இருக்கும். அதனால் க்ளோஸ் பண்ண பக்கத்தையே உங்கள் பக்கம் பார்க்குற மாதிரி எடுத்துகிட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு பாருங்கள் அது ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு, ஸ்ட்ரைட்டாக இல்லைனா இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பேக் பீஸை வந்து கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? இப்போ அந்த பேக் பீஸை எடுத்து அந்த 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா? அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து வெளியே வந்து நீங்கள் வந்து அந்த பேக் பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு அந்த பால்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அதை விட்டுருக்கோம். அதனால் அது வந்து கணக்கு இல்லை. நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச்சுக்கு இந்தாண்ட தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். அந்த நெக்கு எல்லாம் அந்த எல்லாத்தோட இதுவும் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஓகேவா? வச்சு இப்போ வந்து நீங்கள் ஆம் கோல் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே சைஸில். ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி ஷோல்டர், நெக்கு எல்லாமே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக் டிசைன் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுக்கு என்ன டிசைன் கொடுக்கணுமோ அந்த டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க. மற்றபடி அதோட ஷோல்டரில் லென்த் எவ்வளோ, அந்த நெக்கு அகலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லாகவே ஷோல்டர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வந்து லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கும் நம்மளுக்கு தெரியணும். போட்டுட்டு இப்போ நெக்கோட அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்காக சும்மா ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு காமிச்சிட்டு, இப்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் நெக் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்குறதுக்கு வந்து நெக் வந்து கொஞ்சம் அகலமாக பார்க்க வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம முன்னாடி வந்து அந்த 1/2 இன்ச் விட்டு இருக்கோம் இல்லையா? அதில் வந்து நம்ம இங்கே வந்து நாச் போட்டு எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் வந்து நீங்கள் வந்து நாச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். நாச் போட்டு எடுத்துகிட்டு இப்போ அந்த சென்டரில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஹோல் பண்ணியிருக்கு இல்லையா? அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக்கில் வந்து அட்டாச் பண்ணி நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ அந்த சென்டரில் வந்து அந்த சீம்ஸ்லாம் வந்து கவர் ஆகுற மாதிரி ஓவர்லாக் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இப்போ நான் அந்த 1/2 இன்ச் வந்து ரெண்டுலேயுமே வந்து தெரிகிற மாதிரி இந்த மெயின் ஃபேப்ரிக்லேயும் வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ டபுள் சைடில் ஏதோ ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஹோல் பண்ணிக்கோங்க. ஹோல் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அந்த ஸ்டிச்சஸ் வந்து லென்த்தாக வர மாதிரி போட்டுக்கோங்க. நார்மலாக ஸ்டிச் போடுற மாதிரி போடாதீங்க. லென்த்தாக வர மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் வந்து நீட்டாக வரும்ல, அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பிரிச்சுடுவோம். நம்மளுக்கு கிளாத் விலகாமல் இருக்கணுன்றதுக்கு தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடுறோம். இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்தாண்ட சைடு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதில் வந்து தான் நீங்கள் வந்து பவுல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து மேலே ஸ்டிச் பண்ணணும். அப்படியும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரெண்டுமே ஒன்றா வச்சு ஒன்றாவே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இது மாதிரி ஒன்றா வச்சு ஒன்றாவே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்படி தான் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது மேலே இருந்து இந்த நெக் இருக்கு இல்லையா? அந்த பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. கீழே அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. ஏன்னா நம்ம நெக் வந்து திருப்பி அடிப்போம். அதனால் வந்து அந்த பால்ஸ் வந்து தடுக்கும். அதனால் மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் விட்டுட்டு சென்டரில் வந்து பால்ஸ் வந்து வச்சுட்டே வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பால்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒன்றாவே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம்.
இருக்கிறதுலே இந்த பால்ஸ் டிசைன் தான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ரொம்ப ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலே வந்து எனக்கு பாதி மட்டும் போதும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்கணும். இது வந்து நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணாலும் ஃபினிஷிங் லுக் வந்து கரெக்டாக வந்துடும். அது வந்து கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் அழகாக ஸ்டிச் பண்ணணும். இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட். அவ்வளோதான். சென்டர் பால்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் மேக்ஸி குர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.